சிவன் ஆடிய அந்த 5 சபைகள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரகசியம் இருக்கு. அந்த ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? அவரின் கையில் இருக்கும் டமரு, அது ஒரு இசைக்கருவி மட்டும் அல்ல, அந்த ஒளிதான் இந்த உலகின் முதல் அதிர்வு. மற்றொரு கையில் இருக்கும் அக்னி, அது அழிவை குறிக்கிறது. ஆனால் அந்த அழிவு ஒரு முடிவு அல்ல, புதிய தொடக்கத்திற்கான வழி. அவரின் அபய முத்திரை பயப்படாதே என்று சொல்லுகிறது. உருவாக்கமும் அழிவும் நடக்கும் இந்த உலகத்தில் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று. அவர் காட்டும் உயர்ந்த பாதம், அது மோட்சத்தின் பாதை, பிறப்பு இறப்பு சுழற்சியில் இருந்து விடுபடும் வழி. அவரை சுற்றியிருக்கும் தீ வளையம், அது இந்த பிரபஞ்சம், காலமும் இடமும் எல்லாமும் தொடர்ந்து சுழலும் ஒரு சக்தி. அவரின் பாதத்தின் கீழிருக்கும் அசுரன், அது அறியாமை. அறிவில்லாமையை மிதித்துதான் உண்மையை அடைய முடியும். அவரின் ஜடையில் இருக்கும் பிறை சந்திரன், அது காலத்தின் ஓட்டம், மாறிக்கொண்டே இருக்கும் வாழ்க்கை. அவரின் பறக்கும் ஜடைகள், அது கட்டுப்பாடில்லாத பிரபஞ்ச சக்தி, எல்லைகளை கடந்த சுதந்திரம். அவரின் சடையில் பாயும் கங்கை, அது வாழ்க்கையின் ஓட்டம், சுத்தம், சக்தி, உயிரின் பாய்ச்சி. ஆனால் இந்த எல்லா இயக்கத்திற்குள்ளும் அவரின் முகம் மட்டும் அமைதியாக இருக்கிறது. அதுதான் உண்மை. வெளியில் எவ்வளவு மாற்றம் நடந்தாலும் உள்ளே அமைதி இருந்தால் அதுவே சிவம். இந்த நடனம் 5 தத்துவங்களாக 5 சபைகளில் 5 விதமாக வெளிப்படுகிறது. பொன்னம்பலத்தில் சிவன் ஆனந்த தாண்டவம் ஆடுகிறார். இங்கு பிரபஞ்சத்தின் உருவாக்கமும் இயக்கமும் வெளிப்படுகிறது. இது சிதம்பர ரகசியம் எனும் ஆழ்ந்த தத்துவத்தின் மையம். வெள்ளியம்பலத்தில் சிவன் சாந்தமான தாண்டவம் ஆடுகிறார். இங்கு அவர் சமநிலையும் கருணையும் வெளிப்படுத்துகிறார். அமைதியின் நடனம் இங்கே உணரப்படுகிறது. தாமிர சபையில் சிவனின் ஆட்டம் ஓசையாக ஒலிக்கிறது. இங்கு நாதமும் ரிதமும் பிரபஞ்சத்தை இயக்குகின்றன. இசையும் சக்தியும் ஒன்றாகும் இடம் இது. ரத்தின சபையில் சிவன் ஊர்த்வ தாண்டவம் ஆடுகிறார். இது சக்தியும் வெற்றியும் வெளிப்படும் ஆட்டம். அழிவையும் அகங்காரத்தையும் கடக்கும் தெய்வீக சக்தி இது. சித்திர சபையில் சிவன் ஓவியமாக உயிர் பெறுகிறார். இங்கு கலையும் ஆன்மீகமும் ஒன்றாக கலக்கின்றன. இது தெய்வீக அழகின் வெளிப்பாடு. இவரே நடராஜர். நடனம் ஆடும் கடவுள் அல்ல, நடனமாகவே இருக்கும் கடவுள். சிவன்